கருவேப்பிலை ரேட்டுனா எப்படிங்க கூடியிருக்கா குறைஞ்சிருக்குங்களா? உங்களுக்கு ரேட்டு கிலோ 100 கிலோ 100 கொத்தமல்லி கட்டு. தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாறல, அதே நிலவரம் தான் தொடருது. ஆனால் வாங்க வர்ற மக்கள் கூட்டம் மட்டும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, விற்பனை ரொம்பவுமே மந்தமாக இருக்குது. அதே நேரம் தக்காளி வரத்துங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டில் லோக்கல் பொடி தக்காளி 120 ரூபாயும், அதுவே மீடியம் தக்காளி 150 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே வெளியூர் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா 200 அதிகபட்ச விலை 250 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஒரு கிலோ 15 ரூபாய்க்குள்ள தான். வாங்க மார்க்கெட்டில் எல்லா காய்கறி நிலவரம் பார்ப்போம். பச்சை மிளகா வரத்துங்கிறது மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கிலோ 40 ரூபா அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. வெண்டைக்காய்னா மார்க்கெட்டில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிலோ 50 ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. புடலங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகங்கிறனால கிலோ 20 ரூபா லெவலுக்கு குறைஞ்சிச்சு. கோவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயும், பீக்கங்காய் நிலவரம் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய வெங்காய நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்துங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால விலை குறைஞ்சிருக்கு. 14 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கோளாறு 15 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அடுத்து சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறனால விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது 25 கிலோ கொண்ட சிப்பம் குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சமே 600 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சின்ன வெங்காயம் நல்ல பெருவட்டுக்காய அதிகபட்சம் 600 ரூபா தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து அதிகபட்சமே 25 ரூபா 30 ரூபா தான். உங்களுக்கு சைஸ் பிளஸ் காய்ச்சலை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறுபடும். சாதா பீட்ரூட் 25 ரூபாயும், அதுவே ஊட்டி பீட்ரூட் கிலோ 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. கோசு நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து எப்போதும் போல அதிகமாகவே இருக்கனால கிலோ 20 ரூபா ரேஞ்சுக்கு ரொம்பவுமே குறைவாக தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து முருங்கைக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 110 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விற்றுக்கு இந்த முருங்கைக்காய் இப்போ நிலவரம் 80 ரூபா லெவலுக்கு குறைஞ்சிருக்கு. அது குடமிளகா பெரிய மாற்றம் இல்லை, கிலோ 50 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே போல் கத்திரிக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டெய்லியுமே 10, 20 முன்ன பின்ன கூடுது குறையுது. இன்னைக்கு நேற்று 80 ரூபாய்க்கு இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு 60 ரூபா வரைக்கும், அதுவே வரி கத்திரிக்காய் 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பாவக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயும், அதே போல் மேரக்காய் கிலோ 20 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் நிலவரம். ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன இருக்கும். அடுத்து முள்ளங்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயும், அதுவே ஒயிட் முள்ளங்கி கிலோ 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. சொரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சைஸை பொறுத்து மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு. அதே போல் பீன்ஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, விலை கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கிலோ 60 ரூபா ரேஞ்சில் தான் இன்னமும் தொடருது. அடுத்து மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா குண்டு மாங்காய் கிலோ 50 ரூபாயும், அதுவே நீட்ட கல்லாம மாங்காய் கிலோ 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாயும் அதிகபட்ச விற்பனை ஆகிட்டு இருக்கு. கல்லாமக்காய் வரத்துங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். இனிமேல் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்து தேங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா விற்றுக்கு இந்த தேங்காய் இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50-55 வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதாவது தேங்காய் நிலவரம் குறைஞ்சிருக்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயும், அதுவே மரவள்ளிக்கிழங்கு கிலோ 20 ரூபாயும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காலிஃப்ளவர் பூண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸை பொறுத்து ரேட்டு டிஃபரெண்ட் ஆகுது. அதாவது சின்ன பூ 15 ரூபாயும், அதுவே பெரிய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு சம்மர் சீசன், அதனால கோடை காலத்தில் எப்பயுமே ரேட்டு தாறுமாறாக கூடும். இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 140 ரூபா லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து சிறுகிழங்கு கிலோ 60 ரூபாயும், கருணக்கிழங்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிறுகிழங்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அடுத்து டர்னிப் நூல்கோல் விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாயும், அதே போல் பூசணிக்காய் விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே போல் பொதுவாகவே மார்க்கெட்டில் காய்கறி விற்பனைங்கிறது ரொம்பவுமே மந்தமாக இருக்குது. அதனால எல்லா காய்கறி நிலவரமே குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பழைய இஞ்சி புது இஞ்சி ரெண்டுமே கிலோ 70 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. வாங்க கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கீரை இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம். கொத்தமல்லி தலை வரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் டெய்லியுமே முன்ன பின்ன இருக்குது. அதனால 5 ரூபா 10 ரூபா டெய்லியுமே மார்க்கெட்டில் கூடும் குறையும். இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் ஒரு புடி போய்கிட்டு இருக்கு. அதே போல் கருவேப்பிலை நிலவரமும் இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. 1 கிலோ 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. புதினா ரேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை, 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் ஒரு புடி போய்கிட்டு இருக்கு. கீரை நிலவரமும் பெரிய மாற்றம் இல்லை, ஒரு புடி 10 ரூபா நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் தக்காளி என்ன நிலவரம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.